விரல்களை இணைத்து காண்பித்தார்கள் என்பதாக நம்ம பார்க்கிறோம். அப்போ அனாதைகளுடைய சொத்துக்கள் இருக்குது, அது நெருப்பை போன்றது என்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எச்சரிக்கிறாங்க. ஒருத்தர் உங்கள்கிட்ட ஒரு அனாதை சொத்தோடு ஒப்படைக்கப்பட்டார், தாய் தந்தை இல்லாத நிலையில ஒப்படைக்கப்பட்டுட்டாருன்னா, ஆஹா நமக்கு நல்ல சொத்து கிடைச்சிருச்சு, இதை வச்சு என்ன செஞ்சுக்கலாம், நாம வளர்ச்சி அடைஞ்சிடலாம் என்பதாக நீங்க எண்ணாதீங்க. அனாதைகளை பராமரிப்பதன் மூலமாக எப்படி அல்லாஹ்வுடைய கருணை கிடைக்குதோ அதே போன்று அவருடைய சொத்துக்களை நீங்கள் சரியாக பாதுகாக்கப்படவில்லை என்று சொன்னால் அனாதைகளுடைய சொத்துக்கள் நெருப்பை போன்றது என்பதாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லிட்டு பலகீனமானவர்கள் அந்த பொறுப்பை ஏற்றுக்கொள்ள வேண்டாம் என்பதாகவும் வலியுறுத்தி சொல்றாங்க. அடுத்து பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க, அல்லாஹ் இந்த வசனத்துல 2வது வார்த்தையாக சொல்றான், வலாத்து தபத்தலுல் ஹபீஸ பித்தய்யிப். ஒரு அனாதையினுடைய நல்ல பொருட்கள் நல்ல சொத்துக்கள் இருக்குது, அதை வச்சுக்கிட்டு அவன் விவரம் தெரிஞ்ச பிறகு அவனுக்கு தெரியவா சொல்லிட்டு ஒண்ணுக்கும் ஆகாத பொருளை கொடுத்து ஏமாத்துற. ஒரு 10 லட்சம் ரூபாய் வாங்கி வச்சிருக்கோம், அவருடைய பேர்ல இருக்குது, ஆனா அந்த நபருக்கு தெரியாது, அந்த குழந்தைக்கு தெரியல. அவன் குழந்தையா இருக்கும் போது நம்மள்ட்ட ஒப்படைக்கப்படுது, அவன் நல்லா வளர்ந்துட்டான், அவனுக்கு தெரியல தன்னுடைய பணம் 10 லட்சம் ரூபாய் இவர்கிட்ட இருக்குன்னு அவனுக்கு தெரியல, இல்ல நல்ல விலை போறக்கூடிய அளவுக்கு ஒரு சொத்து இருக்குங்கிறத அந்த பையனுக்கு தெரியல. இவர் என்ன சொல்றாரோ அதுதான். இப்ப இவர் என்ன செய்யறாருன்னு சொன்னா, வலாத்த தபத்தல் ஹபீஸ பித்தய்யிப், அந்த பணத்தை மறைக்கிறார். 10 லட்சம் ரூபாயில இருந்து 5 லட்சம் தான் கொடுக்குறாரு, 5 லட்சத்தை மறைச்சுக்கிறார். இல்லைன்னா நல்ல விலை போடக்கூடிய சொத்தை இவர் எடுத்துக்கிட்டு விலை மதிப்பற்ற சொத்தை தூக்கி மாத்தி கொடுக்கிறார். அததான் அல்லாஹ் சொல்றான், வலாத்த தபத்தல் ஹபீஸ பித்தய்யிப், நல்லதை எடுத்துக்கிட்டு தீயதை அவர்களுக்கு நீங்க கொடுக்காதீங்க. அப்படி கொடுத்தால் அது மோசடி என்பதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிட்டு சொல்றாங்க, மன் கஷ்ஷஃப லைஸ மின்னி, எவர் ஒருவர் தன்னுடைய அனாதைகளுக்கு மட்டுமல்ல தன்னுடைய சகோதரனுக்கு மோசடி செய்கிறாரோ அவர் என்னை சார்ந்தவன் அல்ல. மன் கஷ்ஷஃப லைஸ மின்னி, மோசடி செய்பவன் என்னை சார்ந்தவன் இல்லை என்பதாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிட்டு, அன்னாரு அவுலா பிஹி, மோசடி செய்யக்கூடியவன் யாரு ஒருவனுக்கு மோசடி செய்யறானோ அவனுடைய உடல் ஹராமான ஏழைகளுடைய அனாதைகளுடைய நல்லதை எடுத்துக்கிட்டு கெட்டதை கொடுத்து உடலை வளர்த்து கொண்ட இவனுடைய உடல் அன்னாரு அவுலாபிஹி, நரகத்திற்கு தகுதியானது என்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லக்கூடிய செய்தியை பார்க்கிறோம். அப்ப இந்த சூரத்துன் நிசாவினுடைய இந்த 2வது அத்தியாயம் 2வது வசனத்துல இந்த 2 விஷயத்தை அல்லாஹ் சொல்றான். அனாதைகளை பாதுகாத்துக்குங்க, நல்லதை எடுத்துக்கிட்டு கெட்டதை அவங்களுக்கு கொடுத்துறாதீங்க, அது பெரும் பாவம் என்பதாக அல்லாஹ் வலியுறுத்தக்கூடிய செய்தியை பார்க்கணும். சுப்ஹானல்லாஹி பிஹம்திஹி சுப்ஹானக அல்லாஹும்ம வ பிஹம்திக வ நஷ்ஹது அல்லா இலாஹா இல்லா அன்த நஸ்தக்ஃபிருக